ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று காலையில் டிவி தெரியவே இல்லை. எப்பயுமே ஆதித்யா கையில் ஃபோன் அதிகமாக கொடுத்து பழக்கினது கிடையாது. அதுக்கு பதிலாக பென்ட்ரைவில் வந்து ரைம்ஸு, கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்து ஏற்றி வச்சிருப்பேன். அதுதான் வந்து போட்டு விடுவேன். ஏன்னா என்னோட ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி டிவிக்கு போட முடியாது. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் டிவி. அதனால நீங்கள் நார்மல் டிவியை வச்சிருந்தா கூட கவர்மெண்ட்டோட செட்டாப் பாக்ஸ் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு வந்து பருப்பு குழம்பு ரெடி பண்ணிவிட்டு சைடிஷாக உருளைக்கிழங்கு வந்து லைட்டாக பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு பீட்ரூட்டை வந்து சீவி பொரிச்சிருந்தேன். எக்ஸ்ட்ராவாக வந்து அப்பளம் வச்சு லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டாச்சு. வெள்ளிக்கிழமைன்றனால கோயிலுக்கு தான் போயிருந்தோம். எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் பொங்கல் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கொடியேற்றுறாங்க. கரெக்டாக ஒரு வாரத்தில் வந்து பொங்கல் வரப்போகுது. அம்மா ஊர்லேயும் அதே நாளில் தான் வந்து பொங்கல். 2 ஊர்லேயுமே சரி சூப்பராக நடக்கும். கிழமை பொங்கல், மறுநாள் அக்னி சட்டின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக இருக்கும். நேற்று கோயிலே நல்லா கூட்டம் இருந்தது. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட் டின்னருக்கு வந்து இட்லிக்கு சைடிஷாக வந்து புதினா சட்னி தான் அரைக்க போகிறேன். இது எப்பயும் போல தக்காளி சட்னி ரெடி பண்ணுற மாதிரி தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வதக்கி 2 பீஸ் வந்து தேங்காயும் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.